அடுத்த பாட்டுல பார்த்தோம்னா, லோலா வந்து முன்னுக்கு இருந்து அவளோட பிரின்சஸ் பேலஸ்ன்ற போட்ட வந்து அவக்கு முன்னாடியே தூக்கி எறிஞ்சிடுறா. இத பார்த்து டெய்ஸி கதறி கதறி அழுகுறா. அப்புறமா அவ அத்தை ஹேலி கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல உன்னோட ரூம் ரெடி. நீ சின்ன வயசுல இந்த மாதிரியே எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்க. இந்த பூவெல்லாம் பாரு. வந்து அவனுக்காக பறிச்சுட்டு வந்தான். அவன் இந்த பொண்ணுக்கும் பூ கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. அவன் இன்னும் ரொம்ப லவ் பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டது டெய்ஸி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் மனசுக்குள்ள. காலேஜ்ல டெய்ஸி வந்து தன்னோட கபோர்டை திறந்து பாக்குறா. அப்போ உள்ள கேலப் டெய்லன் டெய்ஸி 3 பேரும் எடுத்த போட்டோவை பார்த்து டெய்ஸி வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப பின்னுக்கு வந்த லோலா வந்து அவளோட இந்த போட்டோவை பறிச்சு இப்படி போட்டோ எடுக்க எனக்கு கொடுத்து வைக்கல, எனக்கு இப்படி போட்டோ எடுக்க ஆசையா இருக்குன்னு சொல்ல, பிறகு கேலப் டெய்லன் லோரா 3 பேருமே டெய்ஸிக்கு முன்னாடி இருந்து அழகா செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா டெய்ஸி லோலா கிட்ட இந்த போட்டோவை வந்து பறிச்சிடுறா. லோலா மறுபடியும் தன்னோட டிராமாவை ஆரம்பிச்சிட்டா. என்ன மேனேஜர் டெய்ஸி, நான் உங்ககிட்ட வேணும்னு பறிக்கல அப்படி இப்படின்னு அவங்க 2 பேருக்கு முன்னாடியே லோலா தன்னோட டிராமாவை தொடங்கிட்டா. டெய்ஸி அவங்க 2 பேர்கிட்ட, நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு ஆஸ்துமா வந்தது. அப்ப நீங்க 2 பேரும் தான் என் கூடவே இருந்தீங்க, எனக்கு உதவி செய்தீங்க. இப்ப நான் தனியா நிக்கிறேன், எனக்கு யாருமே துணை இல்லைன்னு சொல்லி கடைசியில அந்த போட்டோ வந்து கிழிச்சு போட்டுடுறா. ஏன்டா லோரா வந்து அவளை கடுப்பேத்திக்கிட்டே இருந்தா இடைக்குள்ள கதைச்சு கதைச்சு. அப்புறமா டெய்ஸி லோலா விட்டு முன்னுக்கு நடந்து போக, லோரா வேணும்னே டெய்ஸி கிட்ட வந்து அவளோட கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டெய்ஸி வந்து அவளோட கையை எடுக்கும்போது லோலாட கிணத்துல அடிக்கிற மாதிரி லோலா அவரோட ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கா. இத பார்த்த கேலப் டெய்லன் 2 பேருமே ஓடி வர்றாங்க. ஓடி வந்து டெய்ஸியை திட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏன் அவளை கிணத்துல அடிச்சேன்னு. நெக்ஸ்ட் பாட்டுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.